Hi students, welcome to Vanadaries YouTube channel. I am Tilak. So, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா SSC CGL காக ஒரு ஸ்பெஷல் சீரிஸ் ஒரு வேற லெவல் ரிவிஷன் சீரிஸ் எடுத்துட்டு போறதா சொல்லியிருந்தோம். அதோட ஒரு ஃபர்ஸ்ட் டாபிக் சரிங்களா? ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அரித்மெட்டிக்ல அதாவது ஆப்டிடியூட்ல அரித்மெட்டிக்ல ரொம்ப முக்கியமான டாபிக் டேட்டா இன்டர்பிரேஷன் பார்க்க போறோம். ஏன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா கேட்கக்கூடிய கேள்வி. SSC CGL-க்காக நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஓகேவா? முக்கியமான क्वेश्चंस அதே மாதிரி கொஞ்சம் டஃப் லெவல் क्वेश्चंस எப்படி ஈஸியா அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லி தர போறேன் ஓகேவா? அதே மாதிரி SSC-க்கு ரொம்ப யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போக முன்னாடி SSC ரயில்வேஸ்க்கு நம்ம கேம்ப்ல அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ், ரெசிடென்ஷியல் பேட்ச். உங்களுக்கு எது வேணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணா क्वेश्चंसக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, டேட்டா இன்டர்பிரேஷன் டேபிள் சார்ட் ரைட். ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு DI பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். என்ன கொடுத்திருக்காங்க, the following table gives the percentage distribution of population of 5 states. PQRST 5 ஸ்டேட் இருக்கு, அதுல percentage கொடுத்திருக்காங்க, அதாவது பேசிஸ் ஆஃப் பாவர்ட்டி லைன் அண்ட் ஆல்சோ ஆன் த பேசிஸ் ஆஃப் இதுன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க ரைட். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா பிலோ த பாவர்ட்டி லைனுக்கு பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க ஓகேவா? பாவர்ட்டி லைனுக்கு பிலோ இருக்கிறவங்களோட பெர்சன்டேஜ் அப்ப பிங்கிள் ஸ்டேட்ல 35%, Qல 25%, Rல 24%, Sல 19%, Tல 5%. இதை நீங்க இப்ப எப்படி எடுத்துக்கணும்னா பிலோ த பாவர்ட்டி இப்ப Pல வந்து 35% இருக்காங்கன்னா அப்ப அபோவ் த பாவர்ட்டி லைன் எவ்வளவு வந்திருப்பாங்க மொத்தமா 100%, இதுல 35% பிலோனா மீதி 65% தான் அபோவ்னு அர்த்தம். இதுல வந்து 65, அப்ப இது எவ்வளவு வந்திருக்கும் 75 இருந்திருக்கும், இதுல 76 இருந்திருக்கும், இதுல 81 இருந்திருக்கும், இதுல 85% இருந்திருக்கும். இதெல்லாம் அபோவ் பாவர்ட்டி லைன் அர்த்தம். அடுத்து ப்ரொபோர்ஷன் ஆஃப் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, அந்த பிலோ பாவர்ட்டி லைனோட பெர்சன்டேஜ் கொடுத்திருந்தாங்கல்ல, அதுல மேல் ஃபீமேலுக்கான ரேஷியோ ஓகேவா ஒரு ஸ்டேட்லயுமே. அதே மாதிரி அபோவ் பாவர்ட்டி லைன் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இது 35னா அது 65 அப்படின்னு சொல்றோம்ல, அதுல மேல் ஃபீமேலுக்கான ரேஷியோ. பி ஸ்டேட்ல எவ்வளோ, Qல எவ்வளோ, Rல எவ்வளோ, Sல எவ்வளோ, T எவ்வளோ, இதான் இதோட கான்செப்ட். இப்போ क्वेश्चनக்குள்ள மூவ் ஆகலாம். என்ன சொல்றாங்க, if the male population above poverty line for state R is 1.9 million, then the total population of state R. இப்போ இந்த क्वेश्चन சால்வ் பண்ணிடலாமா? ரைட், ஆப்ஷனும் இருக்கு, ரைட் சால்வ் பண்ணிடலாம். இப்போ மேல் பாப்புலேஷன் அபோவ் பாவர்ட்டி லைன் ஆர், இப்போ ஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிலோ த பாவர்ட்டி லைன் மொத்தம் எத்தனை பர்சன்ட், 24%. அப்ப அபோவ் பாவர்ட்டி லைன் மொத்தமா எத்தனை பர்சன்ட் இருந்திருப்பாங்க, 76% இருந்திருப்பாங்களா? மொத்தமா 76% இருந்திருப்பாங்க. 76% அபோவ் பாவர்ட்டி, அதுல மேல் தான் 1.9 மில்லியன் கொடுத்திருக்காங்க. இப்போ அபோவ் பாவர்ட்டி லைன் ஆரோடதுல 76% பார்த்தோம். இங்க ரேஷியோ என்ன இருக்கு, 2:3 இருக்கு. மேல் 2 இருக்கு, ஃபீமேல் 3 இருக்கு. அப்ப டோட்டலா 5 பார்ட்ஸ். அப்ப அந்த 5 பார்ட்ஸ் தான் 76%னா மேல் எத்தனை, 2 பார்ட்ஸ் தானே. 5 பார்ட்ஸ் 76%, 2 பார்ட் என்ன வந்திருக்கும், 76 into 2 152. 152/5 வந்திருக்கும். மல்டிபிள் பண்ணா 76 into 152 155. அப்ப இதுதான் மேலோட பெர்சன்டேஜ்னு அர்த்தம். அப்ப இதோட வேல்யூ தான் என்ன கொடுத்திருக்காங்க, 1.9 மில்லியன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஓகேவா? 76 into 2 152 152/5 இதுதான் 1.9. ஓகே, இப்போ நம்ம என்ன கேக்குறாங்க, டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் ஸ்டேட் ஆர். டோட்டல் பாப்புலேஷன் எப்பவுமே எத்தனை பர்சன்ட், 100%. இப்போ சால்வ் பண்ண ஆன்சர் இப்போ 1.9 இருக்குல்ல ஓகேவா, 1.9 இருக்குல்ல, இது என்ன பண்ணலாம்னா 19 மாத்திடலாம் ஓகேவா. 19 மாத்திட்டு இங்க ஒரு 0 போட்டா முடிஞ்சு. 19ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 80 அப்படின்னு, ஏன்னா 19ல 152 போகும் ஓகேவா. 5 8 80, 9 8 72, 152. 19 8 152 கரெக்ட் தான், 19 8 152. 80/5 வரும். இதை நீங்க எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 80/5 டிவைட் கீழே வந்திருக்கும். அப்ப 100/80/5 அப்படின்ற மாதிரி வரும் ஓகேவா. 100/80/5 அப்படின்ற மாதிரி வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 5 மேல போகும், அப்ப 500/18 வரும். இப்போ சால்வ் பண்ணா 0 0 கேன்சல் ஆயிரும். 8 50ஆல் அடிச்சா 6 சம்திங் வரும். இப்போ நம்ம ஆப்ஷன் வச்சு சொல்லிடலாம், ஆன்சர் 6.25 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? இப்படி இந்த क्वेश्चन அப்ரோச் பண்ணும். சேம் டைம் நம்ம இந்த வீடியோஸ்ல கொண்டு போற எல்லா क्वेश्चंस எல்லா செஷன்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா இந்த क्वेश्चन தான் எக்ஸாம்ல வரும்லாம் யாராலையுமே சொல்ல முடியாது. ஆனா ஒரு டஃப் லெவல் क्वेश्चन, ஒரு டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய क्वेश्चனை எப்படி அப்ரோச் பண்றதுங்கிற ஐடியாவை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா நீங்க அதை வச்சு எப்படி கேள்வி கேட்டாலும் அடிச்சிருவீங்க. இதுதான். அப்ப இந்த क्वेश्चனோட ஒரு ஓவரால் வியூ பாத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்தா இந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 6.25 மில்லியன். கிளியரா? ரெண்டாவது क्वेश्चन போயிடலாமா? ரைட். உங்களுக்கான அடுத்த क्वेश्चन பாருங்க. இது ரிவிஷன் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும் ரைட்டா, ரொம்ப பேசிக்கா சொல்ல முடியாது, ரிவிஷன் பாத்துக்கோங்க. அதே டேட்டா தான். அடுத்த क्वेश्चन பாருங்க. வாட் வில் பி த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் above the poverty in the state S if it is known that the population of state S is 7 million. State Sல இங்க இருக்கு பாருங்க,
இதுல மொத்தமா 7 மில்லியன் இருந்தா above the poverty லைன்ல இருக்கக்கூடிய ஃபீமேல் எத்தனைன்னு கேக்குறாங்க. எஸ்ல பிலோ த பாவர்ட்டி லைன் எத்தனை பர்சன்ட்? 19%. அப்ப above the poverty எவ்வளவு வந்திருப்பாங்க? 100 minus 19 81%. so 81% அப்படின்றது above the poverty line. above the poverty line 81%. அதே எஸ்லையுமே above the poverty lineல மேலுக்கு ஃபீமேலுக்கு என்ன ரேஷியோ? 4:3. அப்ப டோட்டலா 7 பார்ட்ஸ். சோ இந்த 7 பார்ட்ஸ் தான் 81% அப்படின்னா நம்ம ஃபீமேலை பத்தி தானே பேசியிருக்காங்க. ஃபீமேலை பத்தி தானே பேசுறாங்க. அப்ப ஃபீமேலுங்கிறது எத்தனை? 3 பார்ட்ஸ். அப்ப 3 பார்ட்ஸ் எத்தனை வந்திருக்கும்? இதை நம்ம பார்க்கணும். ஸோ 7 பார்ட்ஸ் 81, 3 பார்ட்ஸ் என்ன? அப்ப 243/7 அப்படின்னு வந்திருக்கும். 243/7 அப்படின்னு வந்திருக்கும். கிராஸ்ல மல்டிபிள் பண்ணா 243, 243/7 வந்திருக்கும். அப்ப 243/7% நான் கண்டுபிடிக்கணும். 243/7% கண்டுபிடிக்கணும். ஸோ 243/7%னா டிவைட் பை 100 அர்த்தம். எதுக்கு கண்டுபிடிக்கணும்? இந்த 7 மில்லியனுக்கு நான் கண்டுபிடிக்கணும். 7 மில்லியனுக்கு நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா டோட்டல் 7 மில்லியன் கொடுத்துட்டாங்க. அதுல அந்த ஃபீமேல் தானே எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரைட். ஸோ 7னா இப்படி கேன்சல் பண்ணா 100 வரும். அப்ப 2.43. ஸோ 2.43 இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே. ஸோ கால்குலேட்டிவா கொஸ்டின் இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா ஈஸியா முடிச்சிடலாம். ஒரு ஒன்றா கத்துக்கிட்டே வாங்க. எக்ஸாம் வந்தா வேற லெவல் பண்ணி விட்டுலாம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் அதே தான் கொஸ்டின் மட்டும் பாருங்க. வாட் வில் பி த மேல் பாப்புலேஷன் அபோவ் பாவர்ட்டி லைன் ஃபார் ஸ்டேட் பி இஃப் த ஃபீமேல் பாப்புலேஷன் பிலோ பாவர்ட்டி லைன் இஸ் பிலோ பாவர்ட்டி லைன் ஃபார் ஸ்டேட் பி இஸ் 2.1 மில்லியன். ஸ்டேட் பில பிலோ பாவர்ட்டி லைன் ஓகேவா ஃபீமேல். ஸோ பார்ப்போம். பி எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமா 35% யாரு? பிலோ பாவர்ட்டி. பிலோ பாவர்ட்டி 35 ஓகேவா. ஸோ பிலோ பாவர்ட்டி 35. அந்த பிலோ பாவர்ட்டியில மேலுக்கு ஃபீமேலுக்கு என்ன ரேஷியோ இருக்கு? 5 ஸ்டார் இருக்கு. ஓகேவா. பிலோ பாவர்ட்டி லைன்ல 5 ஸ்டார். ஏன்னா ஸ்டேட் பி இஃப் த ஃபீமேல் பாப்புலேஷன் பிலோ பாவர்ட்டி லைன் டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ஸ்டேட் பில பிலோ பாவர்ட்டில நான் ஃபீமேல் பார்க்கணும். ஸோ பிலோ பாவர்ட்டி பில 35%. ஓகேவா. அதே மாதிரி ரேஷியோ வந்து 5 ஸ்டார் இருக்கு. அப்ப டோட்டலா 11 பார்ட்ஸ். அப்ப இந்த 11 பார்ட்ஸ் தான் 35% சொன்னா ஃபீமேல் தானே பேசுறாங்க. ஃபீமேல் இங்க 6 பார்ட்ஸ் தானே. அப்ப இந்த 6 பார்ட் என்ன வந்திருக்கும்? அப்பனா 6 × 35 210. அப்ப 210/11 வந்திருக்கும். இதோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க? 2.1 மில்லியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ தான் 2.1 மில்லியன்னா இப்ப என்ன கேட்டாங்க? என்ன கேக்குறாங்க? வாட் வில் பி த மேல் பாப்புலேஷன் அபோவ் பாவர்ட்டி லைன். மேல் பாப்புலேஷன் அபோவ் பாவர்ட்டி லைன் கேக்குறாங்க. இப்ப அதே ஸ்டேட் பில பிலோ பாவர்ட்டி 35னா அபோவ் பாவர்ட்டி எவ்வளோ? 65% இருந்திருக்கும். அப்ப 65% அபோவ் பாவர்ட்டி. ஓகே. அந்த அபோவ் பாவர்ட்டில மேலுக்கு ஃபீமேலுக்கு என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? 7:6. இப்போ டோட்டலா 13 பார்ட்ஸ். 13 பார்ட்ஸ் தான் 65%னா 1 பார்ட் 5%. இதுல பாருங்க ஒரு ஃபிராக்ஷன்லாம் வரல. 13 பார்ட்ஸ் தான் 65னா 1 பார்ட் 5. அப்ப 6 பார்ட்ஸ் 30. ஏன் சார் 6 பார்ட்ஸ் பாக்குறீங்க? மேல் தானே கேக்குறாங்க. அப்ப மேலோட 6 பார்ட்ஸ் தான் நான் பார்க்கணும். அப்ப 210/11ங்கிறது 2.1னா 30% நம்ம என்னன்னு பார்க்கணும். அவ்வளவுதான். இவ்வளவுதான். சோ இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா 2.1 இருக்கு, 210 இருக்கு. இந்த பாயிண்ட் எடுத்து விட்டா ஒரு 0 சேர்க்கணும். அப்ப இதை கேன்சல் பண்ணா 100 ஆகும். அப்ப 100/11/30. அப்பனா இந்த 100/11 கீழே வந்திருக்கும், 30 மேல போயிருக்கும். அப்ப 30 மேல போயிருக்கும், 100/11 கீழே வந்திருக்கும், 11 மேல போயிருக்கும். அப்ப 30 × 11/100. 30 × 11னா 330/100னா 3.3. ஸோ 3.3 இருக்கு. ஸோ இதான் ஆன்சர். நீங்க எக்ஸாக்டாலாம் இதுல ஆன்சரை கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. எத்தனை 0 இருக்கு இவ்வளவு தூரம் பண்ண தேவையில்ல. ஆப்ஷன்லாம் பாருங்க 3.3, 2.7, 2.3, 2.1. அப்ப எனக்கு 3.3 வருதா? அதான் ஆன்சர். நீங்க மில்லியனா, லேக்ஸா, குரோரானா பார்க்க தேவையில்லை. காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இன்ச் பை இன்ச், பாயிண்ட் பாயிண்ட் நம்ம சால்வ் பண்ணலாம் அவசியம் கிடையாது. ஓகேவா. கொடுத்துருக்க ஆப்ஷனுக்கு நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கிடைச்சாலே போடலாம். ஆன்சர் 3.3 மில்லியன். ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாம். இப்ப இந்த டேட்டால லாஸ்ட் கொஸ்டின். இஃப் த பாப்புலேஷன் ஆஃப் மேல்ஸ் பிலோ பாவர்ட்டி லைன் ஃபார் ஸ்டேட் கியூ இஸ் 2.4 மில்லியன். பாப்புலேஷன் ஆஃப் மேல்ஸ் பிலோ பாவர்ட்டி லைன் ஃபார் ஸ்டேட் கியூ. ஸ்டேட் கியூ மேல் பாருங்க, பிலோ பாவர்ட்டி லைன். கியூல பிலோ பாவர்ட்டி லைன் வந்து 25%. கியூல பிலோ பாவர்ட்டி லைன் வந்து 25%. அப்படிதானே? சரி. அந்த 25%ல ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 3:5. மேல் 3, ஃபீமேல் 5. மேல பத்தி தான் பேசியிருக்காங்க. அப்ப 8 பார்ட்ஸ் தான் 25%. 8 பார்ட்ஸ் தான் 25%. 8 பார்ட்ஸ் 25%னா இங்க மேல் எத்தனை இருக்காங்க? 3 தான் இருக்காங்க. அப்ப 3 பார்ட்ஸ் என்ன வந்திருக்கும்? 3 × 25 75. அப்ப 75/8 வந்திருக்கும். இதோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க? 2.4 மில்லியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ தான் 2.4 மில்லியன். நம்ம என்ன கேக்குறாங்க? and that for state T is 6 மில்லியனா. ஸ்டேட் T வந்து 6 மில்லியனா. ஓகேவா.
ஸோ ஸ்டேட் டி வந்து பார்த்தீங்கன்னா 6 மில்லியன். அப்போ ஸ்டேட் டீல எடுத்துக்கிட்டிங்கன்னா அதான் பிலோ பாவர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 15 இருக்காங்க, டோட்டலாக 8 பார்ட்ஸ். அப்போ 8 பார்ட்ஸ் தான் இங்கே வந்து 15 அப்படின்னா 5 பார்ட்ஸ் என்ன வந்திருக்கும்? 5 into 15 17, 75/8. இங்கேயும் 75/8 தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 மில்லியன் இருக்காங்களாம், இதை கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? Then the total populations of state Q and T are in the ratio. Qக்கும் Tக்கும் ரேஷியோ கேட்குறாங்க, இதான் கொஸ்டின். Qக்கும் Tக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. இப்போ இது என்ன விஷயம்னா, இங்கேயும் 75/8 இங்கேயும் 75/8 ஈக்குவலாக இருக்கு. அப்போ கேன்சல் பண்ணி விட்டுட்டு நீங்கள் 2.4க்கும் 6க்கும் ரேஷியோ எடுத்தாலே முடிஞ்சிச்சு. 2.4க்கும் 6க்கும் ரேஷியோ எடுத்தாலே முடிஞ்சிச்சு இந்த கொஸ்டின். அப்போ 2.4க்கும் 6க்கும் ரேஷியோ எடுத்து விட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. அப்போ இதை 24னும் 16னும் கன்சிடர் பண்ணிட்டோம்னா ரெண்டுமே 12 டேபிள் அடிச்சா 2 12s are 24, 5 12s are 60. அப்போ ஆன்சர் என்ன? 2:5. ஆன்சர் 2:5 இருக்கா? இருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? ஸோ ஒரு டஃப்பான கொஸ்டினை எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். டேட்டா டைப்ஸில் 2 கொண்டு வந்தேன் இன்னைக்கு. ஒரு டேபிள் சார்ட்டும் பை சார்ட்டும் கொண்டு வந்தேன். டேபிள் சார்ட் முடிச்சு விட்டாச்சு. இப்போ டேட்டா பை சார்ட்டுக்கு போயிடலாம். ரைட்டு, பை சார்ட் பாருங்க. ஸோ ஸ்டடி த ஃபாலோயிங் பை டயக்ராம்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் given below it. Percentage composition of human body. ரைட்டு, ஹியூமன் பாடியை பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ் வந்து 2/5 கொடுத்துருக்காங்க, போன்ஸ் 1/6 கொடுத்துருக்காங்க, ஸ்கின் 1/10 கொடுத்துருக்காங்க, மசில்ஸ் 1/3 கொடுத்துருக்காங்க. இந்த 4ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 அப்படிங்கிற வேல்யூ வந்துடும். ஏன்னா இதை தான் பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பர்சன்டேஜ்ல வாட்டர் 70%, புரோட்டீன் 14%, அதர் ட்ரை எலமெண்ட்ஸ் 14%. இதுல என்ன விஷயம்னா, இப்போ போன்ஸ் வந்து 1/6 இருக்கா, அந்த 1/6 இருக்கக்கூடிய போன்ஸ்லயுமே 70% வாட்டர் இருந்திருக்கும், 14% புரோட்டீன் இருந்திருக்கும், 14% அதர் ட்ரை எலமெண்ட்ஸ் இருந்திருக்கும். இந்த டேட்டா ஒரு உறுப்புலையுமே இருக்கும். இப்போ இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, அடுத்த இது ஒரு பார்ட் ஆஃப் பாடி, இது ஒரு பார்ட் ஆஃப் பாடி. அப்போ ஒன்னுலையுமே வாட்டர் 70% இருக்கும், புரோட்டீன் 16% இருக்கும், அதர் ட்ரை எலமெண்ட்ஸ் 14% இருக்கும். இதான் கொடுத்துருக்க டேட்டா. இப்போ கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஓகே, வாட் % ஆஃப் த டோட்டல் வெயிட் ஆஃப் ஹியூமன் பாடி இஸ் ஈக்குவலன்ட் டு த வெயிட் ஆஃப் த புரோட்டீன்ஸ் இன் ஸ்கின் இன் ஹியூமன் பாடி? ஸ்கின்னு புரோட்டீனை கேட்குறாங்கப்பா, ஸ்கின்னு புரோட்டீன். இப்போ எனக்கு ஸ்கின் இருக்கிறது 1/10 தான். 1/10 அது நார்மலா எத்தனை பர்சன்ட்? 1/10 அது நார்மலா எத்தனை பர்சன்ட்? 10%. 1/10 10% சொல்லுவோம். அப்ப ஸ்கின் இருக்கிறதே 10% தான். அந்த ஸ்கின்ல புரோட்டீன் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப 10ல 16% எவ்வளவு வந்திருக்கும்? அவ்வளவுதான். 10ல 16%. அந்த ஸ்கின்ல புரோட்டீன் எவ்வளவு பர்சன்ட் தான் கேக்குறாங்க. What % of the total weight of a human body is equal to the weight of the proteins in skin? ஸ்கின்னே 10% தான், அதுல 16%. அப்ப 10க்கு 16% கண்டுபிடிக்கணும். 10ல 10% எவ்வளோ? 1. 10ல 6% எவ்வளவு வந்திருக்கும்? 0.6 வந்திருக்கும். அப்போ 1.6 தான் ஆன்சர். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 1.6 முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் பி 1.6 முடிஞ்சு. அடுத்த கேள்வி போலாம். நெக்ஸ்ட், வாட் வில் பி த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இன் த பாடி ஆஃப் எ பர்சன் வெயிட்டிங் 50 kg? ரொம்ப ஈஸியா அடிச்சிடலாம். இப்படிதான் ஒரு டிஐல எங்கேயாவது அங்கங்க ரொம்ப ஈஸி கொஸ்டின் இருக்கும், அதெல்லாம் டப்பு அடிச்சிடணும். வாட் வில் பி த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இன் த பாடி ஆஃப் எ பர்சன் வெயிட்டிங் 50 kg? 50 கிலோ ஒருத்தருக்கு வாட்டர் எவ்வளவு வந்துருக்குன்னு கேட்கறாங்க. வாட்டர் இங்க 70% டேட்டாவே கொடுத்துருக்காங்க. அப்ப 50ல 70% எடுத்தா எவ்வளோ? 50ல 10% 7. அப்ப 70%னா சாரி 50ல 10% 5. அப்ப 70%னா 5 7 இருக்குன்னா போதும். IL 35. ஸோ 35 கிலோ. ஆன்சர் ஆப்ஷன் பி. 35 கிலோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்து போலாமா? ரைட், உங்களுக்கு அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் புரோட்டீன்ஸ் இன் த மசில்ஸ் டு த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் புரோட்டீன்ஸ் இன் த போன்ஸ்? இப்போ புரோட்டீன் மசில்ல இருக்கிறதுக்கும் புரோட்டீன் போன்ல இருக்கிறதுக்கும் ரேஷியோ கேக்குறாங்க. அப்ப நம்ம சிம்பிளா மசிலுக்கும் போனுக்குமே ரேஷியோ எடுத்துடலாம். மசிலுக்கும் போனுக்குமே ரேஷியோ எடுத்துடலாம். ஓகேவா? சோ மசிலுக்கும் போனுக்கும் ரேஷியோ எடுக்கணும். மசில் வந்து 1/3 இருக்கு, போன்ஸ் 1/6 இருக்கு. இது ரெண்டுக்கும் ரேஷியோ கேக்குறாங்க. இப்போ என்ன பண்ணுவோம்? 6 into 1 6, 3 into 1 3. இது ரேஷியோ எடுத்தீங்கன்னா வந்திருக்கும் 3 டேபிள் அடிச்சு கொடுத்தோம்னா 2 3s are 6, 1 3s are 3. அப்ப ரேஷியோ வந்திருக்கும் 2:1. சோ ஆன்சர் ஆப்ஷன் சி 2:1. ஆன்சர் ஆப்ஷன் சி 2:1. ஓகேவா? அடுத்த கேள்வி போலாமா? ரைட், ஓகே, இதான் லாஸ்ட் क्वेश्चन முடிச்சலாம் இதோட. டு ஷோ தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் புரோட்டீன்ஸ் அண்ட் அதர் ட்ரை எலிமெண்ட்ஸ் இன் தி ஹியூமன் பாடி, தி ஆர்க் ஆஃப் தி சர்க்கிள் ஷுட். ஓகே, இந்த மாதிரி சென்ட்ரல் ஆங்கிள் கேட்பாங்க. சென்ட்ரல் ஆங்கிள் கேட்பாங்க. என்ன கேக்குறாங்க? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் புரோட்டீன்ஸ் அதர் ட்ரை எலிமெண்ட்ஸ். புரோட்டீன்ஸ் 16% இருக்கு, அதர் ட்ரை எலிமெண்ட்ஸ் 14% இருக்கு. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா 30% இருக்கு. ஓகேவா? 30% இருக்கு. 30% இருக்கு. ஓகே, அப்ப மொத்தமா ஆங்கிள் எடுத்துக்கிட்டா எத்தனை டிகிரி? 360 டிகிரி. அப்ப சிம்பிளா இந்த 360 டிகிரிலேயே 30% வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு.
306 டிகிரியில் 10% எவ்வளோ 36 டிகிரியா? அப்போ 30% 36 3ஆல் பெருக்கணுமா? 3ஆல் பெருக்கினா 108. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 108 டிகிரி. ஆன்சர் ஆப்ஷன் சி 108 டிகிரி. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்எஸ்சியோட இந்த ரிவிஷன் சீரிஸ், ரிவிஷன் சிஜிஎல்கான ரிவிஷன் பிளான்ல டேட்டா அனலிசிஸ் டாபிக்ல டேபிள் சார்ட் ஆகட்டும், பை சார்ட் ஆகட்டும், ஒரு யோசிக்கக்கூடிய டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய கேள்விகளை எப்படி ஈஸியாக அடிக்கலாம் அப்படிங்கிற அப்ரோச் சொல்லி கொடுத்துருக்கேன். ரிவிஷன் பண்ணவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒரு டாப்பிக்கை நம்ம ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம். எக்ஸாம் இன்னும் குறைஞ்ச நாட்கள் தான் இருக்கு. ஸோ நம்மளோட இந்த ரிவிஷன் சீரிஸ் பாருங்க, டெஃபினட்டா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.